திருச்சிற்றம்பலம். உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் செலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல கூத்தப்பெருமானின் திருவுருளை வணங்கி அனைவருக்கும் அடியனுடைய படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய காணொளியில சைபப்பறை என்னும் காணொளியில நம்ம வீட்டில் அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு சடங்கை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். குறிப்பாக வழிபாட்டில் அது திருக்கோயிலாக இருந்தாலும் சரி, இல்லமாக இருந்தாலும் சரி, அல்லது திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அங்கே அல்லது இறப்பு வீடாக இருந்தாலும் கூட சரி, நம்ம வழக்கமாக இந்த ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது அப்படின்ற ஒரு நடவடிக்கையை நம்ம மேற்கொள்வோம் இல்லைங்களா? இந்த ஊதுபத்தி எதற்காக ஏற்றி வைக்கின்றார்கள்ங்கிறது தான் நம்ம சிந்திக்க போகிறோம். வழக்கமாக நம்ம சொல்கிற பதில் தான், ஊதுபத்திங்கிறது மனத்தை தருவது, இல்லை வாசனை தருவது, அதனால ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறோம். இதில் என்னங்க பெரிய கேள்வி அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சிந்திக்க கூடும் இல்லைங்களா? இப்போ மனத்தை தருவது தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா, இப்போ அதுக்கு பதிலாக நிறைய வாசனை திரவியெல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா? அதை இந்த வாசனை பர்ஃப்யூம் சொல்றாங்களே, அதெல்லாம் அடிக்கலாம். இப்போ கோயிலில் பர்ஃப்யூம் அடிச்சு வைக்கிறது இல்லை. இன்னும் கூட நீங்க பார்த்தீங்க, இந்த மலர்கள்லாம் கூட மனமா தானே இருக்கு. அவற்றோட நின்று இல்லாம அது மேற்கொண்டு ஏன் இந்த ஊதுபத்தியை ஏற்றி வைக்கிறாங்க அப்படின்னா, அதற்குள்ள ஆழ்ந்த பொருள் இருக்கின்றது என்பதை நாம் சிந்திப்பதற்கு தான் இன்றைக்கு இந்த காணொளியை செய்கிறேன். வழக்கமா நம்முடைய வழிபாடாக இருந்தாலும் சரி, மற்ற மற்ற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அதுல மனம் குவிதல், மனம் ஒன்றுதல் அல்லது மனம் ஒருநிலைப்படுதல் என்பதை நம்முடைய முன்னோர்கள் முன்னிலைப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ குறிப்பா இறை வழிபாடுன்னு முதல்ல எடுத்துக்கோ. இறை வழிபாட்டுல பாத்தீங்கன்னா, மனம் ஒருநிலைப்படுவது மிக முகாமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனாலதான் நாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை அப்படின்னு சொல்றார். அப்படின்னா வழிபாட்டுல ரொம்ப முதன்மையானது மனம் ஒன்றுதல், மனம் ஒருமைப்படுதல், மனம் ஒடுங்குதல், ஒன்றையே சிந்தித்திருத்தல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கோயில்ல பாத்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு போகும்போது பல சிந்தனைகளோட போயிருப்போம் இல்லைங்களா? கோயில்ல போற வழியில, அப்புறம் கோயில்ல நடக்கக்கூடிய சில நடவடிக்கைகள், அப்புறம் நம்முடைய மனைவி மக்கள்லாம் அழைச்சிட்டு போகும்போது பல்வேறு சிந்தனைகள்ல போவோம். அங்கு போகின்ற போது அந்த கோயிலில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஊதுபத்தி ஆகப்பட்டது ஒன்று நம்முடைய மனதிற்கு அமைதியை தரும். இந்த மனம் இருக்கு இல்லைங்களா, வாசம் இருக்கு இல்லைங்களா, அந்த வாசனையை நாம நுகர்கின்ற போது நம்முடைய மனத்திற்கு அமைதியை தரும் அப்படிங்கிறது ஒண்ணு சொல்றாங்க. ரெண்டாவது, மனம் குவிதலுக்கு அது உதவி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனம் குவிதலை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப கோயில்ல பாத்தீங்கன்னா, வழக்கமா கோயில்ல இந்த கோயில் சுற்று, அப்புறம் கோயில்ல இருக்கக்கூடிய சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா, விரும்பாத வாடைகள் கூட சில வேளையில வரும். சில வேளையில பாத்தீங்கன்னா, இந்த கோயில்ல இந்த தேங்காய் உடைக்கிற இந்த தேங்காய் நீர் வழிஞ்சிருக்கிற இடம், அப்புறம் திருமஞ்சனத்து அந்த பால் மற்றது இதெல்லாம் வழிஞ்சு போன இடம், இதெல்லாம் நீங்க போய் பக்கத்துல நின்னீங்கன்னா, சில வேளையில துர்நாற்றம் அடிக்கும் இல்லைங்களா? இன்னும் கூட சில வேளையில பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சிக்கு பிடித்து அந்த அந்த வாடை எல்லாம் பார்த்தீங்கன்னா, சில வேளையில நமக்கு அங்கு இருப்பதற்கே ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தாது. இப்போ இந்த ஊதுபத்தியை ஏத்தி வைக்கின்ற போது, ஒன்று அந்த சூழல் பார்த்தீங்கன்னா, ஒரு தெய்வீக மனம் கமழுகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இப்போ ஊதுபத்திக்கு அந்த தெய்வீக சூழல், இறை சூழல், இறை சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது. அப்ப நாம அங்கு போய் நிற்கின்ற போது, இந்த வாடைகளுடைய தாக்கங்கள்லாம் இல்லாம, ஒரு மன அமைதியோடு இறைவனை தொடர்ந்து சிந்திப்பதற்கு இந்த ஊதுபத்தி நமக்கு துணை செய்கின்றது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து இந்த ஊதுபத்தியை பத்தி சொல்லுகின்ற போது கோயில்ல நாவுக்கரசு பெருமான் ரொம்ப அருமையான ஒரு செய்தி சொல்றார். அதாவது நம்முடைய வழிபாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா 5 புலன்களும் ஈடுபட வேண்டும் சொல்றாங்க. இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய் இருக்கு இல்லைங்களா? இவற்றினுடைய செயல்பாடுகளை தான் புலன்கள்ன்றாங்க. இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய் இதெல்லாம் பொறிகள்ன்றாங்க. அவற்றினுடைய செயல்பாடு இருக்கின்றத அவற்றை புலன்கள்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஊதுபத்தி இருக்குது பாத்தீங்களா? அது மூக்குக்கு மூக்கால் இறைவனை நுகர்வதற்கு நமக்கு
பயனளிக்கின்றது அப்படின்னு நாவுக்கரசர் திருவங்கமாலைன்னு ஒரு பதிகம் உங்களுக்கு தெரியும். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். அந்த பதிகத்துல பாத்தீங்கன்னா, மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய் அப்படின்னு. அப்போ இறைவனை மூக்கால நாம முகர வேண்டும் அப்படின்னு சொல்றதுன்னா என்னன்னா, இந்த ஊதுபத்தி இன்னும் அங்க இருக்கின்ற மலர்கள் இவையெல்லாம் நம்ம மூக்குக்கு இறை சிந்தனை ஏற்படுத்தி மன அமைதியை கொடுத்து மனம் ஒருநிலைப்படுவதற்கு நமக்கு துணை செய்யும் என்பதற்காகத்தான் நம்ம பார்த்தீங்கன்னா அவ்வளவு வாசனை திரவியங்கள் இருந்தாலும் கூட கோயில்ல ஊதுபத்தி ஏற்றி வைக்கிற ஒரு வழக்கத்தை செய்திருக்கின்றார்கள். இது கோயில்ல வச்சுக்குவோம். சரி, இல்லத்துல பாத்தீங்கன்னா இல்லத்திலையும் நாம இந்த வழிபாடு செய்கின்ற போது ஊதுபத்தி ஏற்றி வைக்கிற வழக்கம் இருக்கின்றது. இப்ப இல்லத்துல ஏன் ஏற்றி வைக்கிறாங்கன்னா, ஒன்று மனம் குவிதலை பத்தி சொல்லிட்டோம். இல்லத்துல நம்ம வழிபாடு செய்கின்ற போதும் மனம் குவிய வேண்டும். இது தவிர நீங்க பார்த்தீங்கன்னா இல்லத்துல இந்த நம்ம வீட்டுல சமைக்கிற வாடை, இன்னும் மற்ற மற்ற வாடைகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இவையெல்லாம் நாம இறை வழிபாடு செய்கின்ற போது நமக்கு எந்த தடையும் ஏற்படுத்தாமல் நம் மனம் அமைதியாகி இறைவனை தொடர்ந்து ஆழ்ந்து சிந்திப்பதற்கு இந்த ஊதுபத்தி நமக்கு துணை நிற்கும். அதற்கு மேல வீட்டுல இந்த இறை சூழல், இறை சிந்தனை என்கின்ற ஒரு தெய்வீக நிலையும் இந்த ஊதுபத்தி ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுக்காகத்தான் வீட்டுல நாம என்ன செய்யறோம், ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறோம். இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த புதுமனை புகு விழா போன்றதெல்லாம் நீங்க செய்தாங்கன்னா ஊதுபத்தியும் கொளுத்தி வைப்பாங்க, சாம்பிராணியும் கொளுத்தி வைப்பாங்க, ஊதுபத்தியும் கொளுத்தி வைப்பாங்க. இதுவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட வாடைகள் எல்லாம் நீங்குவதற்காகத்தான். அதுக்கு மேல நாம பார்த்தோம்னா இந்த திருமணம் ஆகி இருக்கிறாங்க பாத்தீங்களா, திருமணமாகி முதல் இரவு அப்படின்னு சொல்றாங்க. அந்த முதல் இரவுல கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுல பழம், பால், ஊதுபத்தி எல்லாம் ஏத்தி வச்சிருப்பாங்க. இதை எதுக்கு முதல் இரவுல போய் ஊதுபத்தி ஏத்தி வச்சிருக்காங்க? அதான் பெர்ஃப்யூம்லாம் அடிக்கலாமே, வாசனை திரவியங்கள்லாம் அடிக்கலாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மெத்தையில மலர்கள் எல்லாம் போட்டிருக்காங்க மணத்துக்கு. அது தவிர இந்த ஊதுபத்தி கொளுத்தி விளக்கியதும் வச்சிருக்கிறாங்க. எதற்காக வைத்திருக்காங்கன்னு சொன்னா, நம்மவர்கள் பாத்தீங்கன்னா திருமணம் முடிஞ்சு இந்த சாந்தி முகிழ்த்தம் அப்படின்னு சொல்றது. இந்த முகிழ்த்தம்ங்கிற தமிழ் சொல் தான் பின்னாடி மூர்த்தம் அப்படின்னு ஆயிப்போச்சு. அந்த சாந்தி முகிழ்த்தம்ங்கிறத ஒன்றை நம்மவர்கள் நடத்துவார்கள். அதாவது இந்த ஆணும் பெண்ணும் திருமணமாகி இந்த முதல் கலவியை வெறுமனே சும்மா அப்படியே பரவாயில்ல, அதான் திருமணம் ஆகி போச்சு, அது எப்படி நடந்து போகலாம் அப்படிங்கிறது இல்லாம அதற்கு ஒரு நேரம் பார்த்து குறிப்பிட்ட நேரத்துல அந்த கலவியை அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா திருமூலர் திருமந்திரத்துல அவர் சொல்றாரு, கரு உற்பத்திங்கிற பகுதியில 2ஆம் தந்திரத்துல அவர் சொல்றாரு, ஆணும் பெண்ணும் கலவியில் ஈடுபடுகின்ற போது மனநிலை மிகவும் முதன்மையானது. மனநிலை சரியாக இருந்தால் நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்றார். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கலவி ஏற்படுகின்ற போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெறும் இந்த காமம் என்று சொல்லக்கூடிய ஆசை மட்டும் அடிப்படையாக வைத்து இல்லாமல் காதலினால் ஒன்று கூட வேண்டும், அன்பினால் ஒன்று கூட வேண்டும் என்று சொல்லி அந்த கலவி கூடுவதற்கும் அல்லது கலவி நிகழ்த்துவதற்கும் கூட இந்த சாந்தி முகிழ்த்தம் என்கின்ற ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இப்ப பாருங்க, இந்த ஊதுபத்தி எவ்வளவு முதன்மையான ஒன்றா இருக்கின்றது. அதனால தான் முந்தி காலத்துல பாத்தீங்கன்னா திருமணத்துல கூட இந்த ஊதுபத்தி ஏற்றி வைக்கிற வழக்கம் இருந்திருக்கின்றது. இப்ப எல்லாம் யாரும் ஏத்தி வைக்கிறது இல்ல. திருமணத்துல கூட ஏன் ஊதுபத்தி ஏத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னா, திருமணத்தின் போது அந்த திருமணம் செய்து கொள்கின்ற இணையர் இருக்கின்றார்களே, அவர்கள் மன அமைதியுடன் மனம் குவிந்து மனம் ஒன்றி அந்த இல்லறத்திலே இணைவதை சிந்தித்து அவர்கள் அதில் ஈடுபட வேண்டும், அல்லது தாலி அணிவித்தல் போன்ற இந்த திருமண சடங்குகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்பதற்காக
ஊதுபத்தி கொளுத்தி வச்சிருக்காங்க. ஆமாங்க. இப்ப திருமணத்துல பாத்தீங்கன்னா, இந்த இணையர்கள் என்ன சும்மாவா இருப்பாங்க? திருமணத்துல பல ஏற்பாடுகள், யார் வந்தாங்க, யாரு போனாந்தாங்க, யாரு மொய் குடுத்தாங்க, யாரு பரிசு குடுத்தாங்க, இப்படி இப்படி எல்லாம் பல வேலைகள் எல்லாம் சிந்திக்க வேண்டியிருக்கு இல்லைங்களா? அந்த தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, பல சிந்தனைகள் நம்முடைய எண்ணத்துல தோன்றும். அப்படி அந்த இல்லறத்தில் இணைய இருக்கின்றவர்கள் முழுமையான அந்த இல்லறத்தை எண்ணியபடி மன அமைதியாக இருக்கின்ற சூழல்ல தாலி கட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, திருமணத்துல கூட இந்த ஊதுபத்தி ஏத்தி வைக்கிற வழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரி, திருமணம் முடிஞ்சு போச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த இறப்புன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த இறப்புலயும் நம்மவர்கள் ஊதுபத்தி ஏத்தி வைக்கிற வழக்கம் இருக்கின்றது. நீங்க பார்த்தீங்கன்னா, இறந்து போன உடலுக்கு அந்த உடலுக்கு இந்த வாசனை திரவியம், பன்னீர் இதெல்லாம் கூட தெளிச்சிருப்பாங்க. தெளிச்ச பிறகும் கூட, அதற்கு மேல ஊதுபத்தி ஏத்தி வைக்கிற வழக்கம் நம்ம வைத்திருப்போம். சாம்பிராணி ஒரு பக்கம் புகைந்து கொண்டிருக்கும். ஊதுபத்தியும் ஏத்தி வச்சிருப்பாங்க. இதுவும் அதே நோக்கம் தான். என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறப்புக்கு வருகின்றவர்கள் பல்வேறு நோக்கத்தோட, பல்வேறு சிந்தனையோட வருவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இறப்பு செய்தி கேள்விப்பட்ட உடனே அலறி அடிச்சு அங்கேருந்து ஓடி வந்து, என்ன இப்படி திடீர்னு நடந்து போச்சே! அவரு எப்படி செத்து போனாரு? ஏதா செத்து போனாரு? நம்ம போறதுக்குள்ள எடுத்துருவாங்களா? சரி வீட்டுல இப்படி தூண் மாரி இருந்தவராச்சே! இவரு இப்ப இறந்து போயிட்டாரா? இனி அந்த குடும்பம் என்ன ஆகப்போகுது? அப்படின்னு நம்முடைய மனம் அலைபாய்ந்து கொண்டு அப்படி இப்படியுமா சிதறி ஒரு அடியா வீட்டுக்கு வந்து சேருவாங்க. இந்த இறப்பு வீட்டு வந்து சேருகின்ற போது, இன்னும் அந்த இறந்தவருடைய உடலை பார்க்கின்ற போது, அன்பிற்குரியவருடைய உடலை பார்க்கின்ற போது, இன்னும் பதற்றமும், பதபதப்பும், பல்வேறான சிந்தனைகளும் ஏற்படும். அதற்கு மேல துன்பமும் ஏற்படும். இப்பேற்பட்ட சூழல்ல அவங்களுடைய மனது அமைதியாவதற்கு, தொடர்ந்து அவர்களுடைய இந்த இறந்தவருடைய ஆதன் அல்லது உயிர் இறைவன் திருவடியை சேர்வதற்கு மனது அமைதியாகி, அவர்கள் மனம் குவிந்து இறைவனை சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு அரிய உளவியல் சிந்தனையும், இறை சிந்தனையும் இந்த ஊதுபத்திக்குள்ள வச்சிருக்காங்க. பாருங்க, நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த ஊதுபத்தி ஏத்துறோம். இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறது இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், ஊதுபத்தின்னா என்னமோ வாசத்துக்கு கொளுத்தி வைக்கிறோம். அப்படின்னு தானே நினைக்கிறோம் இல்லைங்களா? அப்படி இல்லாம மனம் குவிதல் என்கின்ற ஒரு அரிய செய்தியும், அதற்கு மேல மனம் அமைதி அடைதல் என்கின்ற அரிதான செய்தியும் நம்மர்கள் இந்த ஊதுபத்தி கொளுத்துவதன் வழியாக செய்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை எண்ணி பார்க்கின்ற போது நமக்கு வியப்பாகத்தான் இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியாததில்ல, இன்றைக்கு ஊதுபத்தி விற்கின்றவர்கள் பார்த்தீங்கன்னா, வணிகம் நன்றாக நடப்பதற்காக பல்வேறு வகையில விளம்பரங்கள் அப்படி இப்படிலாம் செய்றாங்க. இதுல கொடுமை என்னன்னு சொன்னா, இந்த ஊதுபத்தியில பார்த்தீங்கன்னா, பல்வேறு கலப்படம்லாம் செய்து, அந்த ஊதுபத்தி புகையை நுகர்கின்றவர்களுக்கு பல்வேறு நோயெல்லாம் வரக்கூடிய சூழல்லாம் இப்ப இருக்குது, அப்படின்னு சிந்திக்கிறாங்க. இப்படிலாம் இல்லாம முன்பு காலத்துல நல்ல உள்ளத்தோட, நல்ல சிந்தனையோட இந்த ஊதுபத்திங்கிறது மக்களுக்கு நன்மை ஏற்படுத்த வேண்டும் சொல்லி, உரிய மூலிகைகளை கொண்டு இந்த ஊதுபத்திகளை செய்திருக்கின்றார்கள். அதனால மக்கள் பலனடைந்திருக்கின்றார்கள். அது தவிர இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊதுபத்திய கொளுத்தி வச்சா கடவுள் வந்துருவாரு. இந்த ஊதுபத்திய கொளுத்தி வச்சா வீட்ல செல்வம் பெருகும். இந்த ஊதுபத்திய கொளுத்தி வச்சா தொழில் நன்றாக நடைபெறும்னு இன்றைக்கு ஊதுபத்திய நம்புறாங்க. அதாவது ஊதுபத்திங்கிறது நாம ஏற்கனவே சொன்னது போல மன அமைதிக்கும், அடுத்து மனம் ஒருநிலைப்படுவதற்கும் உதவுகின்றது அப்படின்னு நாம சொல்றோம். அவ்வளவுதான். ஊதுபத்திங்கிறது ஒரு சடப்பொருள், அறிவற்ற பொருள். அது நமக்கு ஒரு சில சிந்தனைகளை கொடுக்கின்றது அவ்வளவுதான். செயல்பட வேண்டியது நாம் தான் என்பதுதான் நம்முடைய சைவத்தினுடைய கொள்கை. எனவே இந்த ஊதுபத்தி என்பது நம்முடைய மனதை அமைதிப்படுத்துவதற்கும், ஒருநிலைப்படுத்துவதற்கும் உதவுகின்ற ஒரு கருவியாக இருக்கின்றதே தவிர, அதுவே இறை அருளை கொண்டு வந்து சேர்த்து விடும் என்பது பொருத்தமில்லாதது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இது போன்ற சிறு சிறு செய்திகளை எல்லாம் நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு சொல்லி, இந்த ஊதுபத்திலாம் இப்ப தேவையில்ல. அதெல்லாம் என்னத்துக்கு பெர்ஃப்யூம் போதும் அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க இல்லைங்களா? இப்படிலாம் இல்லாம, நம்முடைய வழக்கமா நம்முடைய மரபில் வரக்கூடிய, பண்பாட்டில் வரக்கூடிய, நம்முடைய வழிபாட்டுல, இல்ல நிகழ்ச்சிகள செய்யக்கூடிய இந்த சிறு சிறு செய்திகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய செய்திகளை எடுத்து சொல்லி, இதற்காகத்தான் அது செய்யப்படுகின்றது என்பதை சொன்னோம்னா, அவங்க வந்து இன்னும் நல்லா புரிஞ்சு கொள்வாங்க. நம்முடைய சமயத்துல இவ்வளவு அருமையான செய்திகள் எல்லாம் இருக்கின்றனவே,
இது தெரியாம போட்டனே அப்படின்னு சொல்லி அதை தெரிந்து கொண்டு அவர்களும் தங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதை நமக்கு பிறகு அவர்கள் எடுத்து செல்வார்கள் என்பது நினைவில் கொண்டு இது போன்ற செய்திகளை எல்லாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு அடுத்தடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் என்று சொல்லி அந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம்.